can see, I am not dead. வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் ஜோரோ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோரோ தமிழ். சரி, என்னப்பா என்ன ரொம்ப நாள் ஆளவே காணுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. இந்த மாதிரி ஏன்பா வீடியோ போடுறதில்ல, ஏன்பா லைவ் வர்றதில்ல, என்ன தான் கதை, என்ன ஆச்சு, செத்துக்கிட்டு போயிட்டியா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் தான் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஏன் நான் இவ்வளோ நாள் லைவ் ஸ்ட்ரீம் வரல, இவ்வளோ நாள் ஏன் நான் வீடியோ அப்லோட் பண்ணலை அப்படின்ற வீடியோக்கெலாம் இதில் பதில் இருக்கும். அப்படின்ற கேள்விகளாக இதில் பதில் இருக்கும். வழக்கமாக நான் வளர ஆரம்பிச்சிட்டேன். சரி, அதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லையா சொன்னேன், நான் வேலைக்கு போயிட்டேன். எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஒரு சிலருக்கு தெரியும். இது வந்து நான் கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது. நான் வந்து இப்போ ஃபைனல் இயர். ஸோ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி லைக் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அந்த மாதிரி அனுப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணி அங்கே தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து ஆக்சுவலாக பேக்கரியில் வேலை பார்த்துட்ருக்குறேன். ஓகேவா, பேக்கரியில் வேலை பார்க்குறேன். டெய்லியும் காலையில் 5:30 எந்திப்பேன். எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். அது முடிய ஒரு 5 மணி ஆயிரும். ஸ்டே பண்ணுறதே ஆப்வியஸ்லி அந்த பேக்கரியோட ஒரு ரூமில் தான். கீழே பேக்கரி, மேலே வந்து நாங்கள் தங்குற இடம், நானும் என்னோடய ஃப்ரெண்டும் நான் ஸ்டே பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து என்னால் இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போய் வச்சு என்னால் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. லைக் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கான ஏற்ற இடமாக இல்லை. அட்லீஸ்ட் மாடியிலே அது போய் எடுக்கலாம். இதுக்கு மேலே நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன், மாடியில் போய் சும்மா உட்காந்து அது ஜாலியாக ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. வெல், ஆப்வியஸ்லி நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். அதனால தான் என்னால் வந்து வீடியோ எடிட் பண்ணியும் போட முடியவில்லை, லைவ் ஸ்ட்ரீமும் வர முடியல. யாரும் எதுவும் என்னடா செத்துக்கிட்டு போயிட்டானான்லாம் பார்க்காதீங்க. இதுவே எனக்கு வந்து நிறையா டிஎம்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்களே நிறைய கேட்டிருந்தாங்க. தெரியாதவங்களும் ஒரு சிலர், என்ன ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம்லாம் வருமா வராதா, என்ன ப்ரோ என்ன தான் ஆச்சு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பரவாயில்ல, என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு என்னையும் தேடுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு 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 சந்தோஷமாக இருந்தது. நான் உண்மையிலேயே ரொம்பவே மிஸ் பண்ணேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணேன். நான் இந்த மாதிரி வீடியோவும் போட முடியலையே, இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமும் வர முடியலையே. ஐ ஃபெல்ட் லோன்லி. ஐ வாஸ் லோன்லி. எஸ், ஐ வாஸ் லோன்லி. ஐ ஃபெல்ட் லோன்லி. நான் வந்து ரொம்ப ஒரு 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 மென்டலி ஃபக்டப்பாக இருந்தேன், ஃபிசிக்கலி ஃபக்டப்பாகவும் இருந்தேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு போய் செட் ஆகணும், ஒரு வேலை வந்து நமக்கு செட் ஆகணும், பாடி ஏற்றுக்கணும். அது பத்தாதுக்கு ஒரு சில மென்டலி சம் தாட்ஸ், அப்புறம் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால் என்னால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வேலைன்னு தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால தான் வந்து என்னால் வீடியோ எதுவும் போட முடியவில்லை, லைவ் ஸ்ட்ரீமும் பண்ண முடியல. நீங்கள் என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. 10ஆம் தேதி நேற்று நல்லா லைவ் ஸ்ட்ரீம் ஜாலியாக போட்டுருந்தது. லைக் முந்தானத்து நான் எதிர்பார்த்தேன். நான் வந்ததே லேட்டு. 9ஆம் தேதி நைட்டு வந்தேன், ரொம்ப லேட்டு. நிறைய பேர் வரவே இல்லை. 2 மணி நேரமாக நம்ம தான் லைவ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ரீச்சும் குறைஞ்சிருச்சு சேனலுக்கு. ஸோ இதுக்கு மேலேயாவது எப்படியாவது முடிவு பண்ணி ஏதாவது பண்ணி என்ன தேவை பண்ணி நான் ஏதாவது பண்ண பார்க்குறேன். மாதம் 2 நாள் தான் லைவ் ஸ்ட்ரீம் வரும். ஏன்னா எனக்கு மந்த்லி 2 தான் லீவு. நான் அந்த 2 நாள் நான் அங்கேருந்து ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே உங்களுக்காக ஓடி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்காகவாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அதனால தான் வந்து என்னால் லைவ் போட முடியல. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஐம் டோட்டலி ஃபைன், ஐம் டோட்டலி ஆல் ரைட். ஓகே, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது கண்டென்ட் ஏதாவது ரெடி பண்ணி நான் போட பார்க்குறேன். வெல், ஆக்சுவலி கண்டென்ட்டுக்கு டைட்டில்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் போடுறதுக்கு தான் டைம் இல்லை. நான் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? இதுவே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், புது ஹேர் ஸ்டைலு யாருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் இதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராம்லையாவது ஏதாவது ரீல்ஸ் மாதிரியாவது போட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். எனக்கு ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லைக் யூடியூப்பை சொல்கிறேன். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அடுத்த ஒரு வீடியோ அண்ட் லைவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பீஸ். பார்த்தீங்கன்னா